ஹலோ எவ்ரி ஒன். நம்ம என்ஐஎஸ்எம் லேர்னிங் சீரீஸோட ஃபஸ்ட் வீடியோவில் டெரிவேட்டிவ்ஸ்னால் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஓவராலாக பார்த்துருந்தோம். இன்றைக்கி இது செகண்ட் வீடியோவில் டெரிவேட்டிவோட ரெண்டு டைப்ஸ், அதாவது ஃபியூச்சர்ஸ், ஃபார்வர்ட்ஸ், ரெண்டு டைப்பை பற்றி டீட்டெயிலாக அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, ரெண்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஃபார்வேர்ட்னால் அது ஒரு கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட் தான். யாருக்கு இடையில ரெண்டு பார்ட்டிஸ்க்கு இடையில மட்டும்தான் நடக்கும். எதுக்காக அந்த கான்ட்ராக்ட் மேக் பண்ணுறாங்க? ஒரு அண்டர்லையிங் அசட்டை ஃப்யூச்சர் டேட்டில் பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ. ஆனால் அதோட ப்ரைஸ் வந்து ப்ரீடிசைடட் ப்ரைஸில் தான் ஃப்யூச்சர் டேட்டில் பை ஆர் செல் பண்ணுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்ஜிங் பர்பஸுக்கும் ஸ்பெக்குலேஷனுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஆல்தோ இட்ஸ் நான் ஸ்டாண்டர்டைஸ்டு நேச்சர், அதாவது தரப்படுத்தப்படாத தன்மை இருந்தால் கூட இது வந்து பர்டிகுலராக ஹெட்ஜிங் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது, ஆப்டாக இருக்குது. இந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு என்ஐஎஸ்எம் சீரீஸோட பார்ட் 1 வீடியோலையுமே கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள், இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், கான்ட்ராக்டு எப்படி மேக் பண்ணுறாங்க, அதாவது கான்ட்ராக்டு ரெண்டு பேருக்கு இடையில எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது ஷாப் கீப்பருக்கும் நமக்கும் இடையில ஒரு கான்ட்ராக்ட் மேக் பண்ணுற மாதிரி. அந்த கான்ட்ராக்டில் நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோம்? ரைஸோட ப்ரைஸ் வந்து 60 rupees அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுறோம். அதாவது நமக்கு இப்போவும் கரண்ட்டாக நமக்கு ரைஸோட ப்ரைஸ் வந்து 60 rupeesனு வச்சுக்கோங்க. ஆனால் நமக்கு வந்து தெரியும், அதாவது ப்ரெடிக்ட் பண்ணுறோம், அப்கமிங் மந்த்ஸில் ரைஸோட ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகும், மேபி அதோட டிமாண்ட் இல்லாமல் போகலாம், டிமாண்ட் குறையலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுட்டோம், டிமாண்டை விட ஜாஸ்தியாகவே ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், அதனால் அதோட ப்ரைஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு ரைஸோட ப்ரைஸ் வந்து 60 rupees அப்படின்னு ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு நம்ம கான்ட்ராக்ட் மேக் பண்ணியிருக்கோம். இப்படியாக இருக்கிற பட்சத்தில் ஒரு 3 மாதத்தில் ரைஸோட ப்ரைஸ் வந்து 50 rupees ஆனால் கூட நம்ம வந்து அதை 60 rupeesக்கு தான் நம்ம வந்து ஷாப்கீப்பருக்கு கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து முதல்ல கான்ட்ராக்ட் மேக் பண்ணியாச்சு. சப்போஸ் அந்த ப்ரைஸ் வந்து 60லேருந்து 80 ஆனாலும் கூட நம்ம அதே 60 rupeesக்கு தான் ஷாப்கீப்பருக்கு கொடுக்க முடியும். அப்படியானா 50 rupees ஆனால் கூட நமக்கு ப்ராஃபிட் தான், லாஸ் இல்லை. அந்த ப்ரைஸ் வந்து 80 rupeesக்கு போனால் கூட நமக்கு அந்த மினிமம் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும், ஹியூஜ் ப்ராஃபிட் கிடச்சிருக்காது. எதனாலனா ஃபார்வேர்ட் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ப்ரைஸ் அக்ரி பண்ணி கான்ட்ராக்ட் மேக் பண்ணுறோமோ அந்த ப்ரைஸ் தான் எப்போவுமே. ப்ரைஸ் சேஞ்சஸ் கான்ட்ராக்டை அஃபெக்ட் பண்ணாது. இதை கீவேர்ட்ஸாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் நான் எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் பார்க்கலாம். ஃப்யூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்டுமே ஒரு அக்ரிமெண்ட் தான். எந்த மாதிரியான அக்ரிமெண்ட்டு? பப்ளிக்காக ஒரு அசட்டை பை ஆர் செல் பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டு. பப்ளிக்காக ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக ட்ரேட் பண்ணுறது. ஃபார்வேர்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஓவர் த கவுண்டரில் தான் ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் ஃப்யூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் வந்து பப்ளிக்காக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். இந்த ஃப்யூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் வந்து எதை ஸ்பெசிஃபை பண்ணுது பாருங்கள். ஒரு செல்லர் வந்து அசட்டை எப்போ டெலிவர் பண்ணுவார் அப்படிங்கிறதையும் அந்த அசட்டோட ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் ஸ்பெசிஃபை பண்ணுது. ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஃபிசிக்கல் டெலிவரி அவைலபிள், அது உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து க்ரூட் ஆயில்லையோ இல்லை கோல்டுலையோ இதுலேயோ ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டெலிவரி கிடைக்கும். உங்களுக்கு ஃபிசிக்கல் டெலிவரி தேவை இருக்கும்போது நியர்பை எக்ஸ்பைரியில் அவங்க வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கல் டெலிவரி கொடுப்பாங்க. ஃப்யூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் தெரியலை அப்படின்னா இது ஒரு இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்யூச்சர் கான்ட்ராக்டோட அண்டர்லையிங் அசட் வந்து ஒரு கமாடிட்டியாக இருக்கலாம், இல்லை பாண்டு, ஸ்டாக்கு, கரன்சி, ஏதோ வேணால் இருக்கலாம். ஃப்யூச்சர் மார்க்கெட்ஸ்க்கு வந்து ஹை லிக்விடிட்டி இருக்கும், அதாவது அதிகமான பணப்புழக்கம் இருக்கும் கம்பேர்ட் டு ஃபார்வேர்ட் மார்க்கெட்ஸ். ஃபார்வேர்ட் மார்க்கெட்ஸ் வந்து ரெண்டு பார்ட்டிஸ்க்கு இடையில மட்டும் நடக்குது. ஆனால் ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஆன்லைனில் நடக்குது. ஆன்லைனில் நடக்கும்போது கண்டிப்பாக ஹை லிக்விடிட்டி இருக்கும். ஃபார்வேர்ட்னால் என்ன, ஃப்யூச்சர்னால் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபார்வேர்ட் கான்ட்ராக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ரிமெண்ட் வந்து ரெண்டு பார்ட்டிஸ்க்கு இடையில தான் பை ஆர் செல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட்ஸில் வந்து மல்டிபிள் பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆவாங்க. ஆன்லைனில் நடக்கக்கூடிய ட்ரேட் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இன்வால்வ் ஆவாங்க. ஃப்யூச்சர் கான்ட்ராக்டில் இன்வால்வ் ஆகிற பார்ட்டிஸ் வந்து ஃப்யூச்சர் டேட்டில் ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் அவங்களோட அசட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு அக்ரி பண்ணுவாங்க. அதான் இருக்குது, பார்ட்டிஸ் எக்ரி டு எக்ஸ்சேஞ்ச் த அசட் ஃபார் கேஷ். ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து டெய்லர் மேட் கான்ட்ராக்ட், அதாவது மாடிஃபை பண்ணிக்கலாம். இங்கே டெய்லர் மேட் கான்ட்ராக்ட்னு ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா,
டெய்லர் வந்து உங்களுக்கு ஆல்ட்ரு பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த 2 பார்ட்டிஸும் அந்த கான்ட்ராக்டை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட்டுன்னு வரும்போது அதை ஆல்ட்ரு பண்ண முடியாது. அது ஸ்டாண்டர்டைஸ்டு கான்ட்ராக்ட். செபி என்ன ரூல்ஸ் வச்சுருக்காங்களோ அது ஃபாலோ பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் மாடிஃபை பண்ண முடியாது. ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ் ட்ரேட் வந்து ஓவர் த கவுண்டர் மார்க்கெட்டில் நடக்கும். அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட சூப்பர்விஷன் இல்லாமல் நடக்கும். ஃப்யூச்சர் கான்ட்ராக்டில் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கீழே தான் நடக்கும். செட்டில்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் கான்ட்ராக்டில் மெச்சூரிட்டி டேட்டில் தான் செட்டில்மெண்ட்டு, ஃப்யூச்சர்ஸில் இன்ட்ராடே பேசிஸ். அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ரிஸ்க்குன்னு எடுத்துட்டோம்னா ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து எப்போவுமே ஹை ரிஸ்க் தான். ஃப்யூச்சர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஹை ரிஸ்க் தான். சப்போஸ் ப்ரைஸ் வந்து மேலே போகுது அப்படின்னா நமக்கு லாஸஸ் தான். அதுவே கீழே விழுது அப்படின்னா ஹெவியாக கீழே விழுந்துடும். ஆனால் நான் வந்து இப்போ ஒரு ரைஸை வந்து 60 ருபீஸ்க்கு நான் கொடுக்க விரும்பலை அப்படின்னா அந்த ரைஸ் வந்து ஸ்பாயில் ஆயிரும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது வந்து வேஸ்ட்டு தான். ஆனால் ஃப்யூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் வந்து லோ ரிஸ்க் இதை கம்பேர் பண்ணும்போது. சைஸ் வந்து ஃபார்வர்ட் கான்ட்ராக்டில் கான்ட்ராக்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதாவது 100 kg கூட செல் பண்ணிக்கலாம், இல்லை 200 kg கூட இருக்கலாம். ஆனால் ஃப்யூச்சர்ஸ் கான்ட்ராக்டில் லாட் சைஸில் தான் ட்ரேட் பண்ணுவோம். அப்போ ஃபிக்ஸ்டு தான், அதை நம்ம எதுவுமே மாற்ற முடியாது. அப்புறம் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்டுக்கு இனிஷியல் மார்ஜின் நம்ம எதுவுமே பே பண்ண தேவையில்லை, நமக்கு இனிஷியல் அமௌண்ட் தேவையில்லை. ஆனால் ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட்ஸுக்கு இனிஷியல் மார்ஜின் கண்டிப்பாக தேவை. மார்ஜின் இருந்தால் தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் வந்து செல்ஃப் ரெகுலேட்டட், அதாவது 2 பார்ட்டிஸ்க்கு இடையில் அவங்க நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் வந்து ரெகுலேட்டட் பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக தான் எல்லாமே நடக்கும். ஆனால் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் வந்து எல்லாமே செல்ஃபாக தான் நடக்கும். லிக்விடிட்டின்னு வரும்போது ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் வந்து லோ லிக்விடிட்டி, ஆனால் ஃப்யூச்சரில் ஹை லிக்விடிட்டி. ஏன்னா இங்கே தான் மல்டிபிள் பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட்ஸில் என்னென்ன மேஜர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரேஷன். உங்களுக்கு ஃப்யூச்சர் கான்ட்ராக்டோட எக்ஸ்பைரி டேட்டுங்கிறது வந்து கிளியராகவே தெரியும். ஆனால் ஃபார்வர்ட் கான்ட்ராக்டில் உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் தெரியாது. நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம், வேணுங்கிற மாதிரி அந்த கான்ட்ராக்டை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணி அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்யூச்சர்ஸ் கான்ட்ராக்டில் எக்ஸ்பைரி டேட், அதாவது மெச்சூரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரீவியஸாகவே தெரிஞ்சிருக்கும். ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னா அந்த எக்ஸ்பைரிக்கு அப்புறமா அதோட ஃபைனல் செட்டில்மெண்ட்டு, டெலிவரி எல்லாமே எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்டில் எக்ஸ்சேஞ்சோட ரூல்ஸ் எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த ரூல்ஸ் என்ன இருக்கோ அதுபடி தான் நடக்கும். ஆனால் உங்களுக்கு ஃபார்வேர்டில் அந்த மாதிரி ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், கான்ட்ராக்ட் சைஸ் இல்லைன்னா லாட் சைஸ். லாட் சைஸ்னால் என்ன? மினிமமாக அந்த ட்ரேடு நடத்துறதுக்கு என்ன சைஸ், அதாவது அந்த கான்ட்ராக்ட்டுக்கு மினிமமாக என்ன சைஸ் தேவைப்படுதோ அதுதான் லாட் சைஸு. அதுவுமே ப்ரீவியஸாகவே இருக்கிறது தான். உங்களுக்கு 15 குவான்டிட்டி வேணுமா, இல்லை 20 குவான்டிட்டி வேணுமா, இல்லை 125 குவான்டிட்டி வேணுமா, அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த லாட் சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இனிஷியல் மார்ஜின். இனிஷியல் மார்ஜின்ங்கிறது வந்து ஒரு ட்ரேடர் ஒரு பொசிஷனை எடுக்கிறதுக்கு எவ்வளோ மினிமம் அமௌண்ட் தேவைப்படுதோ அதுதான் இனிஷியல் மார்ஜின். டிக் வேல்யூனா என்னென்னு பார்ப்போம். ஃப்யூச்சர் கான்ட்ராக்டில் டிக் வேல்யூங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. டிக் வேல்யூனா என்ன? ஒரு கான்ட்ராக்டில் ஒரு பொசிஷனை ஹோல்ட் பண்ணும்போது வரக்கூடிய மினிமம் ப்ராஃபிட் ஆர் லாஸ் தான் டிக் வேல்யூ. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிக் வேல்யூ வந்து எப்போயுமே கான்ட்ராக்டோட சைஸையும் டிக் சைஸையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அப்போ டிக் வேல்யூவோட ஃபார்முலா எப்படி இருக்கும் பாருங்கள், கான்ட்ராக்ட் சைஸ் மல்டிப்ளைட் பை டிக் சைஸ். எல்லா ஃப்யூச்சருக்குமே டிக் சைஸுங்கிறது உண்டு. இந்த டிக் சைஸு, டிக் வேல்யூ இது எல்லாமே பிட் அண்ட் ஆஸ்கில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில ஸ்டாக் வந்து 0.1, 0.2, 0.3 அப்படி மூவ் ஆகும். அதோட டிக் வேல்யூ வந்து 0.1 இருக்கும். இன்னும் ஒரு சில ஸ்டாக் வந்து 0.5, 0.10, 0.15 அப்படி மூவ் ஆகும். அதோட டிக் வேல்யூ வந்து 0.5 இருக்கும். இன்னும் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து 0.10, 0.20, 0.30 அப்படி மூவ் ஆகும். அதோட டிக் வேல்யூ வந்து 0.10 இருக்கும். இப்போ டிக் சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிக் சைஸ் 0.5 அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து மேலே இல்லை கீழே 0.5 தான் மூவ் ஆகும். சப்போஸ் டிக் சைஸ் 0.1 அப்படின்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரிமெண்ட் இல்லை டிக்ரிமெண்ட் வந்து 0.1 அந்த ரேஞ்சில் மட்டும்தான் இருக்கும், அதை தாண்டி இருக்காது. இப்போ ஓரளவு டிக் வேல்யூ பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சர்ஸ் கான்ட்ராக்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அதோட லிமிட்டேஷன்ஸ் பார்க்கலாம். அதாவது
அதில் பேசிக்காக என்னென்ன ரிஸ்க்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அதில் ஹை ரிஸ்க் இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய லிவரேஜ்னால. அதனால் உங்களுக்கு ஹை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும். அதனால் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஹெவியாக லாஸ் கூட ஆகலாம். ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டில் உங்களால் பார்ஷியல் ஹெட்ஜிங் மட்டும்தான் பண்ண முடியும். அதாவது பார்ஷியலாக தான் ஹெட்ஜ் பண்ண முடியும், ஃபுல்லாக பண்ண முடியாது. ப்ராப்பர் ஹெட்ஜிங் கான்செப்ட் எல்லாமே ஆப்ஷன்ஸில் போயிடும். இந்த NISM லேர்னிங் சீரீஸில் நம்ம நெக்ஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் வீடியோ பார்க்கும்போது நம்ம அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லோ கமிஷன் சார்ஜஸ் இருக்கிறதுனால, லோ கமிஷன் சார்ஜஸோட விளைவால் ட்ரேடர்ஸ் வந்து ஓவர் ட்ரேட் பண்ணலாம். அப்படின்னா லோ கமிஷன் சார்ஜஸ்னால ஓவர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தான் ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட்ஸோட லிமிட்டேஷன்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறது 3 பாயிண்ட்டாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரிஸ்க் டைவர்சிஃபிகேஷன்னா நம்ம வந்து ஹெட்ஜிங் யூஸ் பண்ணுறோம். ஹெட்ஜிங் எதுக்காக பேசிக்காக யூஸ் பண்ணுறோம்? ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணுறதுக்காக தான். நெக்ஸ்ட்டு லிக்விடிட்டி, ஹை லிக்விடிட்டி இருக்குது. முன்னாடியே பார்த்துருந்த மாதிரி இது ஆன்லைனில் நடக்கிறதுனால லிக்விடிட்டி அதிகமாக இருக்குது. மற்ற ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது மற்ற ஸ்டாக்ஸை காட்டிலும் லிவரேஜ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் வாங்கி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து இந்தளவு லிவரேஜ் இருக்காது. ஆனால் உங்களுக்கு இன்ட்ராடே பேசிஸ்னு வரும்போது உங்களுக்கு மார்ஜின் வந்து 5 டைம்ஸ் கொடுப்பாங்க. அப்போ லிவரேஜ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நிஃப்டி 25,000 ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போது நிஃப்டி 26,000 இருக்குது. அதை நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது இன்ட்டு 25 போடும்போது உங்களுக்கு 6,50,000 ருபீஸ் இல்லை ஆல்மோஸ்ட் 7 lakhs ருபீஸ் வரும். ஆனால் உங்களுக்கு மார்ஜின் எவ்வளோ தேவைப்படுது ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 75,000லேருந்து 1 lakh ருபீ தான் தேவைப்படுது. அப்படியானா உங்களுக்கு ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்போது ஹையர் லிவரேஜ் கிடைக்கிது. அதுக்கு கால்குலேஷன் இருக்குது, நான் அப்கமிங் வீடியோஸில் முடிஞ்சால் கொடுக்குறேன். அதே மாதிரி ரிஸ்க்குமே ரொம்ப கம்மி தான். எதை கம்பேர் பண்ணும்போது, ஒரு ஸ்டாக்கை வாங்கி அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கதை கம்பேர் பண்ணும்போது ஃப்யூச்சரில் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க்கு லோயர் தான். நீங்கள் வந்து மார்க்கெட் மேலே போகுமா இல்லை கீழே போகுமா அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணால் மட்டும் போதும். அப்புறம் ட்ரேட் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி. ஷார்ட் சைடாக இருந்தாலும் சரி, லாங் சைடாக இருந்தாலும் சரி, பை பண்ணுறது செல் பண்ணுறது எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறது ஈஸி தான். ஷார்ட்னா செல்லு, லாங் சைடுன்னு வரும்போது பையி. தென் நீங்கள் வந்து ஒரே ஒரு இண்டெக்ஸை மட்டுமே நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கிட்டால் போதும். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸை நீங்கள் ஸ்டடி பண்ணுறதை காட்டிலும் ஒரே ஒரு இண்டெக்ஸோட டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கிட்டால் போதும். அதை வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நிஃப்டி ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நிஃப்டி மட்டுமே ஸ்டடி பண்ணால் போதும். அதோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வேணும், அதோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டுமே ஸ்டடி பண்ணிக்கிட்டால் போதும். தென் சிங்கிள் ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்போது வொலட்டிலிட்டியுமே அதிகமாக தான் இருக்குது உங்களுக்கு. இதுதான் இண்டெக்ஸ் ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுறதோட பெனிஃபிட்ஸு. இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. நான் வந்து எப்போவுமே உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.